நிறைய மன அழுத்தம், நிறைய பிரச்சனையை விட யார்கிட்ட போய் சொல்கிறவங்க எல்லாருமே தன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்தில் தான் கும்பராசிக்காரங்க ஒரு 5 வருட காலமாகவே இருக்காங்க. இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஆல்மோஸ்ட் நான் முக்காவாசி கிணறு தாண்டிட்டேன், இன்னும் கால்வாசி கிணறு தான் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனியை பற்றி நம்ம 100க்கு 100% கவலைப்பட வேண்டாமா அப்படின்னா 6ஆம் மாதம் வரைக்கும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரூமில் உங்களை போட்டு அடைச்சி வச்சுட்டு எந்தவித காற்று இல்லைன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அந்த நிலமை தான் உங்களுக்கு 5 வருடம். ஆனால் இப்போ என்னென்னா அந்த ஒரு ரூமில் ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி ஒரு நிலமை உங்களுக்கு வரும். ஸோ மூச்சு விடக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் என்ன இவங்க ராசியின் அமைப்பின் ரீதியாக மூத்த சகோதர சகோதரிகள் மட்டும் தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை இப்போ எதோன்னா அந்த ஊஞ்சல் ஆடுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கிட்டு தள்ளி விட்டா அங்கிட்டு போகுது, அங்கிட்டு தள்ளி விட்டா இங்கிட்டு போகுது, அந்த வாழ்க்கை தான் இருக்குது. மறைமுக சொத்து, பூர்வீக சொத்து அது ஏதாவது இருக்குன்னா வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு. பூர்வீக சொத்து இருக்குன்னா அது நம்ம கையில் வந்து சேரும்போது கொஞ்சம் பிரச்சனையோடு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய ராசி யாருன்னா கும்ப ராசியாகவும் இருக்கும். கும்பம் எல்லாருக்கும் உதவி பண்ணும். ஸோ அந்த உதவி பண்ணதை நமக்கு 1% உதவி பண்ண மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கமும் இந்த கும்பராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மக்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண 3 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள், TJ சுந்தரபாண்டி அவர்கள், முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள். அதிக காலமாக குழப்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு அவங்க குழப்பங்கள்லாம் நீருமா? இந்த 2026 அவங்களுக்கான சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தான், நிறைய மன அழுத்தம், நிறைய பிரச்சனையை விட யார்கிட்ட போய் சொல்கிறவங்க எல்லாருமே தன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்தில் தான் கும்பராசிக்காரங்க ஒரு 5 வருட காலமாகவே இருக்காங்க. இந்த 5 வருஷம் இவங்க பட்ட எப்போ சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி நமக்கு ட்ராவல் பண்ண போகிறார். ஸோ இந்த ட்ராவல் மூலமாக இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வீணடையாமல் முயற்சி எல்லாமே வெற்றி அடையும். இவங்களுக்கு இளைய சகோதரன், மூத்த சகோதரன், சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் தனியாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இன்னும் என்னைய மட்டும் ஏன் புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படின்னு வருத்தத்தில் இருந்தாங்கன்னா அந்த வருத்தம் நீங்க போகுது. நாங்கள் இருக்கோம் உனக்கு, நீ செஞ்ச உதவியை நாங்கள் இப்போ மறக்கலை, நாங்கள் வந்து உனக்கு உதவி செய்கிறோம், உன் லைஃப்பை ஒரு டேர்னிங் கொண்டு வருவோம்னு சொல்லி இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள். அவங்க வந்து வீண் வம்பு, வீண் சண்டைகளுக்கு எக்காரணத்தை கொண்டு யார்ட்டையும் போய் தலையிடக்கூடாது. ஸோ இவங்க ராசியின் அமைப்பின் ரீதியாக மூத்த சகோதர சகோதரிகள் மட்டும் தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இப்போ எதோன்னா அந்த ஊஞ்சல் ஆடுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கிட்டு தள்ளி விட்டா அங்கிட்டு போகுது, அங்கிட்டு தள்ளி விட்டா இங்கிட்டு போகுது, அந்த வாழ்க்கை தான் இருக்குது. ஏற்கனவே நிழல் கிரகங்கள் 2 பேர் சும்மா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க ஒரு 2025 மேலேருந்து. ஸோ அவங்க படுத்துகிற பாடு, சனி பகவான் படுத்துகிற பாடு, இதுலேருந்து சற்று விலகிறாரு சனி பகவான் மட்டும். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வருடத்தில், அதாவது இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் ட்ராவல் பண்ண பிறகு கொஞ்சமாச்சும் ஒரு நிலையான தன்மையை உறுதிப்படுத்தும். உண்மையான அன்பை புரிந்து கொண்டு இவங்க கூட நிறையவே நல்ல ஒரு அன்பாக, பாசமாக ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டு விஷயம், இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. இவங்களா இருக்கணும். அப்படி இருந்துட்டாங்கன்னா சனி பகவான் இவங்களுக்கு இன்னல்களை கொடுக்காம நன்மைகளை கொடுப்பார். சாரை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேயர்கள் வந்து 2026 சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் 2026 கும்பம் ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு? பொதுவாக வந்து பாருங்க, சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 1 and 12, அதாவது
கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சுயஸ்தானத்துக்கும் சனி தான் அதிபன். 12ஆம் பாவம் ஆயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம்பாங்க, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் அதிபன். அவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கான். மீனும் இவங்களுக்கு 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கான். பாத சனியில் இருக்காங்க, எள்ளநாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நான் முக்காவாசி கிணறு தாண்டிட்டேன், இன்னும் கால்வாசி கிணறு தான் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனியை பற்றி நம்ம 100க்கு 100% கவலைப்பட வேண்டாமா அப்படின்னா 6ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வந்து பாருங்கள், சனி வந்து 100க்கு 100% பிரச்சனை கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்னாலும் சனி அவருக்குன்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். அவரை பெருசாக இக்னோர் பண்ணக்கூடாது. அப்போ எதில் நம்ம கவனமாக இருக்கணும்? பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் பிஸ்னஸ் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. உறவு முறைகளில் விட்டு கொடுக்கறது அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம கவனமாக இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே சனி பகவானோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 4, 8, 11ஆம் பாவத்தை பார்க்குது. உங்களோட தாயாரோட ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்கள் தாயார் கூட ஒரு சுமூகமான உறவு முறை அப்படின்றத வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகும். முதல்ல இருந்ததை விட இப்போ நான் பரவாயில்லப்பா, கடந்த 5 வருஷத்தில் நான் பட்ட பாட்டிலேருந்து எவ்வளோ நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கும். என் நெஞ்சு மேலே 4 பாறாங்கல்ல வச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ 3 பாறாங்கல்ல எடுத்துகிட்டா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பாருங்கள், 8ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போ ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, என்னங்க எங்களை போய் கும்பம் நாங்கள் எங்களை போய் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றிலாம் சொல்கிறீங்களே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. யாருக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கோ அவங்களோட ஒரு சுமூக உறவு முறை அப்படின்றது எப்பயுமே போல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறைமுக சொத்து, பூர்வீக சொத்து அது ஏதாவது இருக்குன்னா வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு. பூர்வீக சொத்து இருக்குன்னா அது நம்ம கையில் வந்து சேரும்போது கொஞ்சம் பிரச்சனையோடு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதையும் கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. நான் 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் எனக்கு 80 ரூபா தான்ப்பா வருது. இப்போ 100 ரூபா வரணும், என்ன பண்ணணும்? நான் 150 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 100 ரூபா அப்படின்றது வந்துடும். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ ஆன் தி ஹோல் சொல்லணும் அப்படின்னா, கும்பம் உங்களோட உழைப்பை அதிகமாக போடுறீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் அவங்களுடைய உழைப்பை அதிகமாக போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி முடிச்சிருந்தீங்க. மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் 2026 கும்பம் ராசிக்கு எப்படி இந்த சனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு? 2026 கும்பராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக சனி பகவான் 7 சனிலேருந்து விடுபடலை. நமக்கு பாத சனி நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதில் ரொம்பவே கவனம் வேணும். இவங்க எதுலெல்லாம் கவனம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த வயதில் பெரியவங்க, அப்பா அம்மா அண்ணன் பெரியப்பா அண்ணன் தம்பிங்க, இவங்க எல்லார்கிட்டையுமே பேச்சில் கவனம் வேணும். இவங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து போவாங்க. 90% விட்டு கொடுத்து போவாங்க. ஆனால் 10% விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனை பெருசாக வெடிக்கும். ஸோ அவங்களுடைய மன சஞ்சலம் வந்து கஷ்டப்படும். மனசு வந்து ரொம்பவே ஒரு மாதிரியான கஷ்டத்துக்கும் இறுக்கத்துக்கு போகக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான். கும்பராசி இந்த 5 வருடம் அழுது அழுது புலம்பி 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 ஓஞ்சிட்டாங்க. இந்த 2.5 வருடமாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 70% மூச்சு விடக்கூடிய தன்மையாகவே உங்களுக்கு இருக்கும். ஒரு ரூமில் உங்களை போட்டு அடைச்சி வச்சுட்டு எந்தவித காற்று இல்லைன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அந்த நிலைமை தான் உங்களுக்கு 5 வருடம். ஆனால் இப்போ என்னென்னா, அந்த ஒரு ரூமில் ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரும். ஸோ மூச்சு விடக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் என்ன, இந்த 5 வருடம் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு பாடம் கற்றுக்கிட்டீங்களோ அதை இப்போ பயன்படுத்திக்கணும். திரும்பவும் அதே தப்பை நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சீங்க அப்படின்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீங்கள் நிறைய அடிபட வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்ம ரொம்ப பார்த்து நிதானமாக யோசித்து பண்ணும்போது அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம தீபா மேடம் சொன்ன மாதிரி தான், உழைப்பு கண்டிப்பாக அவசியம் வேணும். நீங்கள் உழைப்பு போடுவீங்க. எப்படி போடுவீங்க அப்படின்னா, 90% உழைப்பு போட்டுருவீங்க. அந்த 10% உங்களுக்கு உடம்புல சோம்பேறித்தனம் ஒட்டிக்கும். உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது. நீங்கள் வந்து பிளான் எல்லாமே அழகாக பக்காவாக பண்ணுறீங்க. அந்த 10% யாரோட பேச்சை கேட்டு எதையோ ஒன்று பண்ணி விட்டுருவீங்க. அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டு பண்ணிங்கன்னா 100% உங்களோட உழைப்பே போடுங்க. இன்னொருத்தவங்க 10% உள்ளே நுழைக்காதீங்க. ஸோ அந்த நீங்கள் பண்ண 90% டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நான் யாரையும் நம்ப வேண்டாமா அப்படின்றத நீங்கள் கேட்க வேண்டாம். நம்புங்க. ஆனால் உங்களுக்கான பர்சன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்புங்க. ஏன்னா கும்பத்தை பொறுத்த வெறும் அடுத்தவங்களை நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ராசி யாருன்னா கும்ப ராசியாகவும் இருக்கும். கும்பம் எல்லாருக்கும் உதவி பண்ணும்.
ஸோ அந்த உதவி பண்ணதை நமக்கு 1% உதவி பண்ண மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கமும் இந்த கும்பராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா திருப்பி வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வைக்காமல் உதவி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாமையும் இருக்கும். இந்த 5 வருடம் நீங்கள் இந்த ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருக்கீங்க. இந்த 2.5 வருடம் இதெல்லாம் ஒரு லெசனாக எடுத்துகிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகும்போது கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கான ஆண்டாக அமையறதுக்கான வாய்ப்பு மிகவும் இருக்குது. நீங்கள் வழிபாடு காலபைரவர் வழிபாடு எடுத்துக்கும் போது உங்களுக்கான காலம் கண்டிப்பாக இந்த காலத்தை வெல்லக்கூடிய சக்தி காலபைரவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2026 சனிப்பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப கிளியராக தெளிவாக மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் எடுத்து சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.